ரீசெண்டா நம்ம வரலட்சுமி சரத்குமார் அவர்கள் வந்து சேவ் சக்தி அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கான அமைப்பு இது அப்படின்னு சொல்லியும், பெண்களுக்கான பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு இது அப்படின்னு சொல்லியும் அவங்க இந்த அமைப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அமைப்புக்கு வந்து நிறைய பேர் வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து வரலட்சுமி சரத்குமார் அவர்கள் திரும்பவும் மலையாளத்தில் ஒரு திரைப்படத்தில் நடிக்க போறாங்களா. சமுத்திரக்கனி அவர்கள் நடித்து இயக்கிய திரைப்படம் தான் அப்பா. இந்த திரைப்படத்தை வந்து மலையாளத்திலும் எடுக்கிறதுக்காக சமுத்திரக்கனி அவர்கள் ஜெயராமன் அவர்கள் கிட்ட போய் கதை சொல்லியிருக்காரு. கதை பிடிச்சு போன ஜெயராமன் அவர்கள் இந்த படத்துல சமுத்திரக்கனி ரோல்ல நடிக்க போறதா சொல்லியிருந்தாரு. இந்த திரைப்படம் மூலமா சமுத்திரக்கனி அவர்கள் மலையாளத்திலும் கோலோற்ற துவங்கிட்டாரு. ஆகாச மிட்டாய் அப்படின்ற இந்த திரைப்படத்துக்கு பேர் வச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்துல சமுத்திரக்கனி அவர்களுடைய ஒய்ஃபா நடிச்சாங்க இல்லையா, அந்த கேரக்டருக்கு வந்து வரலட்சுமி சரத்குமார் அவர்கள் நடிக்க போறதா சொல்லியிருந்தாங்க. வரலட்சுமி சரத்குமார் அவர்களும் வந்து ஆமா அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இந்த திரைப்படத்துல நடிக்க ஆரம்பிச்சாங்களா. 2 நாள் ஷூட்டிங் போனதுக்கு அப்புறமா வரலட்சுமி சரத்குமார் அவர்கள் இந்த படத்துல நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆணாதிக்கம் மிக்க இங்கீதம் இல்லாத ஒரு ப்ரொடியூசர் கூட என்னால ஆக்ட் பண்ண முடியாது, சாரி சமுத்திரக்கனி சார், சாரி ஜெயராமன் சார் அப்படின்னு சொல்லி ட்விட்டர்ல தன்னுடைய கருத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க. பெண்களுக்கு மதிப்பு கொடுக்காத அந்த தயாரிப்பாளர் கூட இந்த படத்துல என்னால் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த தயாரிப்பாளர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மகா சுப்பையர். இவர் தான் வந்து இந்த திரைப்படத்தோட ப்ரொடியூசரா இருக்காரு. இவரை தான் வந்து வரலட்சுமி அவர்கள் இங்கீதம் இல்லாத ஆணாதிக்கம் மிக்கவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேத்து கொச்சியில ஒரு பிரபல ஹோட்டல்ல வந்து இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங்கை எடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து சமுத்திரக்கனி அவர்களுடைய ப்ரொடியூசரா இருக்கக்கூடிய மகா சுப்பைய 10 ரவுடிகள் வந்து குடிபோதையில அடிச்சிருக்காங்க. இந்த தாக்குதல்ல வந்து இவருக்கு மண்டையிலும் காதலியும் காயம் ஏற்பட்டிருக்கு. அதன் காரணமா அவர் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம யார் அந்த ரவுடிங்க, எதுக்காக வந்து இவரை அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி போலீசாரும் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. நம்ம வரலட்சுமி சரத்குமார் அவர்கள் வந்து சொன்ன அந்த ஆணாதிக்கம் மிக்க ப்ரொடியூசர் இவர் தான் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருக்கு. அவங்க ட்வீட் பண்ண 2 நாள்ல வந்து இவருக்கு இப்படி ஒரு தாக்குதல் நடந்ததுக்கு காரணம் வரலட்சுமியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவங்களுடைய கருத்தையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதையும் கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம ஃபில்மி பீட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.